உங்கள் வீட்டு சப்பாத்தி புஷ்ஷுன்னு உப்பணுமா, எங்கள் கம்பெனி மாவை வாங்குங்க. நமக்கு காலகாலமாக தெரிஞ்சது பூரி தாங்க உப்பி இருக்கும், சப்பாத்தி சப்புன்னு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அத்தனை பேரும் வீட்டில் சொல்லி வராங்க, அந்த கம்பெனி வாங்கிட்டு வந்துடுங்க, அதுதான் நல்லா புஷ்ஷுன்னு சாஃப்டாக வருது. அவன் கூடவே விளம்பரத்தில் எங்கள் கம்பெனி சப்பாத்தி மாவுக்காக நாங்கள் மத்திய பிரதேசத்திலிருந்து ராஜஸ்தானிலிருந்து பிரத்யோகமாக கோதுமை வாங்கி அரைத்து கொடுக்குறோன்னு. அந்த கம்பெனி எங்கள் வீட்டு பக்கத்தில் பெரம்பூரில் தான் இருக்குது. நான் அங்கே உள்ள உணவியல் வல்லுநர்கிட்ட கேட்டிருக்கேன் நேரடியாக, எப்படிப்பா உங்கள் கம்பெனியில் மட்டும் புஷ்ஷுன்னு உப்புது அப்படி. அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னா ஒரு கெமிக்கல் இருக்குது, அது சேர்த்தோம்னா புஷ்ஷுன்னு உப்பிடும். நாம் சாப்பிடக்கூடிய அத்தனை பாக்கெட் மாவிலும் ஒரு பெரிய வணிக போட்டி இருக்குது. இந்த நிறுவனத்துக்கும் அந்த நிறுவனத்துக்கும் போட்டி. என்னுடைய இதுதான் மிகச்சிறப்பானது, நான் தான் ரொம்ப சாஃப்டான சப்பாத்தியை கொடுப்பேன், நான் தான் நல்லா புஷ்ஷுன்னு உப்புற மாதிரி கொடுப்பேன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி அதை விளம்பரப்படுத்துகிறார்கள். அதில் கிராஃபிக்ஸில் அப்படி சுற்றுற சப்பாத்தியெல்லாம் பார்த்து நம்மால் பயந்து போய் மிரண்டு போய் நாம் அதை தான் வாங்கணும், அப்படி இருக்கிறதா நினச்சி நம்ம போய் வாங்குகிறோம். நாம் வாங்குகிற அத்தனை மாவிலும் இந்த அலாக்சான் பொருளும் இந்த மாதிரி கூடுதல் ரசாயனங்களும் கொட்டி கிடக்கும். கோதுமை மாவு வேணும்னா நேராக ரேஷன் கடையில் கோதுமை வாங்கி அரைச்சி பவுடர் பண்ணிக்கலாம், கடைகளில் கோதுமையை வாங்கி கழுவி காய வச்சு பவுடர் பண்ணிக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இப்படி வணிகம் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் இருந்து வாங்கும் பொழுது இந்த மாதிரியான எச்சரிக்கை நமக்கு தெரிய வேண்டும்.